சனி பகவான் வக்ரகதி இருந்தாலும் 7 நாட்டு சனி நடந்துட்டு இருக்கு. 7 நாட்டு சனி ஓடிட்டு இருக்கு, துவங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 7 நாட்டு சனி ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் டிரான்சிட் ஆகிறதுக்கு ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடியே அவர் வந்து நல்லது செய்யறது நல்லது செஞ்சிடுவார். அதே மாதிரி விட்டுட்டு போகும்போது பெருசா நல்லது செய்வார். நீங்க ஹானஸ்டா இருந்தீங்கன்னா சனி உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. ஒரு படி ஏறுவீங்க. அது வந்து உங்களை தொழில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பா செய்வார். சரிங்களா? அப்பா ரீதியா, அதாவது உங்களோட தந்தை ரீதியான ஆதரவு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். நம்மளுக்கு ரொம்ப கெடுக்கணும்னு வந்து கங்கணம் கட்டியும் தெரியவும் உடம்பு முடியாம படுத்துட்டான். அவனால நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் படுத்துட்டதுனால நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான். அந்த கிரகங்களோட பயிற்சியை பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்து தான் நம்ம வந்து முழுசும் 100% ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த விதத்துல இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. சூரிய பகவான் பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பயிற்சி. 2வது வந்து பாருங்க ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு, சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அகைன் 19ஆம் தேதி சிம்மத்துல வந்து உட்கார்றாரு. ஓகேங்களா? இது வந்து 2வது பயிற்சி. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இருக்கு. அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க பேச போறோம். ஜெனரலா வந்து பாருங்க, மீன ராசி ஒரு ஃபேமிலியில மீன ராசி குடும்ப தலைவர் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பமே நல்ல சந்தோஷமா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா, குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பேக்கப் அப்படின்றது வச்சுட்டே இருப்பீங்க. சம்பாதிக்கணும். பையனை எப்படி செட்டில் பண்ணணும், பொண்ணு எப்படி செட்டில் பண்ணணும், ஒய்ஃப்க்கு எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான விதத்திலே செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மீனராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்ரோ, ரேவதி இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்டரி பொசிஷனை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, மீனம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் பாவம் லக்னத்திலேயே ராகு பகவான் இருக்காரு. நிறைய ஆசைகளை தூண்டுவாரு. ஓகேங்களா? 3ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் இணைஞ்சிருக்காங்க. 3ஆம் பாவத்துல இருக்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி 4ஆம் பாவத்துக்கு போறாரு. ஓகேங்களா? 6ஆம் பாவத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி 6ஆம் பாவத்துல இருந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவம் கேதுவோட பாபரோட போய் இணைகிறாரு. 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நீச்சரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல சனி பகவான் வக்ரகதி இருந்தாலும் 7 நாட்டு சனி நடந்துட்டு இருக்கு. 7 நாட்டு சனி ஓடிட்டு இருக்கு, துவங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 7 நாட்டு சனி ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் டிரான்சிட் ஆகிறதுக்கு ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடியே அவர் வந்து நல்லது செய்யறது நல்லது செஞ்சிடுவார். அதே மாதிரி விட்டுட்டு போகும்போது பெருசா நல்லது செய்வார். 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் விட்டுட்டு போகும்போது கண்டிப்பா நல்லது செஞ்சிடுவாரு. சனியை பத்தி பயப்படாதீங்க. பொதுவா சனி பகவான் அப்படின்னாலே ஒரு நீதிமான்க, நீதிக்காரகர். என்ன வந்து உனக்கு நீ என்ன நல்லது செஞ்சியோ அதுக்கான கரெக்டா நல்லது தந்துடுவார். என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கான ஒரு கெடுதலையும் உங்களுக்கு கொடுத்துருவார். பொதுவாகவே சனி 7 நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியும் போதுதான் நம்ம வந்து அவரை நினைச்சு பயப்படணும்னே இல்லைங்க. ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹானஸ்டா இருந்தீங்கன்னா சனி உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து இந்த மாதிரி சனி பகவானோட தசை புத்தி அது சாதகமா இல்ல, பாதகமா இல்ல, அஷ்டமம் இருக்கு, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும்போது ஹனுமன் வழிபாடு அப்படின்றது பண்ணணும். ஹனுமன் வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஷிப் வந்து நம்மள தூக்கி போட்டு வந்துடுற மாதிரி ஆயிடும். ஸோ ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி நலதமயந்தி சரிதம் அப்படின்றது பாராயணம் பண்ணுங்க. ஸ்வயம் நலமகா சக்கரவர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா
சனி பகவான் கொடுத்த வரம் யாரெல்லாம் உன்னோட சரீரத்தை பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் நான் பெருசா கெடுபலனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னங்க அவர் சொன்னா செஞ்சுடுவாரு? அவர் என்னங்க நம்மள மாதிரி மனுஷனா? பகவான் இல்லைங்களா? கிரகம் அதுக்கும் மேல ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். ஸோ அவங்கெல்லாம் சொன்னா செய்வாங்க, சொல்றதான் செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹானஸ்டா இருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? சரி, அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நல்லது செய்ய போறாங்க, என்னென்ன கிரகங்கள் கொஞ்சமா லைட்டா வந்து ஒரு தொந்தரவு கொடுக்க போறாங்க அப்படின்றத பாத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மீனத்துக்கு சூரிய பகவான் என்ன கொடுக்க போறாரு? 7 நாட்டு சனிலையும் நல்லது நடக்க போகுதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல மேன்மை முன்னேற்றம். ஏன்னா வந்து அவர் வந்து ஆட்சி பெற்று இருக்காரு. ஸோ தொழில்ல மேன்மை முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மாசம் கொடுக்கதாங்க போறாரு. இப்போ நாங்க கவர்மெண்ட் ஓரியன்ட் வேலை செய்யறவங்க ரொம்ப சாதகமா இருக்கும். அரசு சார்ந்த வேலை செய்யறவங்க இல்ல அரசு வேலை செய்யறவங்கள அவங்களுக்கு நல்ல சாதகமா இருக்குங்க. இப்ப நாங்க அரசு வேலை எல்லாம் செய்யலைங்க, நாங்க என்ன பண்றோம்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு நல்ல வேலையில இருக்கோம், ஒரு நார்மல் வேலையில இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வராமையே இருக்கு. பாத்தீங்களா? 7 நாட்டு சனிலையும் ப்ரொமோஷன் கிடைக்குமா? கிடைக்கும். இந்த மாதம் சூரியனோட ஒரு பொசிஷன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்றதுனால சூரியன் நல்லது செய்வார். ஏதாவது ஒரு நல்லது. என்ன நல்லது செய்வார்? ஏதோ ஒரு தொழில் வந்து ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு படி ஏறுவீங்க. அது வந்து உங்களை தொழில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லது கண்டிப்பா செய்வார். சரிங்களா? அதுக்கப்புறம் அரசாங்க ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா இருக்கும். நம்ம கவர்மெண்ட் எய்டட் வேலை எல்லாம் செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். அந்த கான்ட்ராக்ட்னால நம்மளுக்கு வருமானம் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல வேலை செய்யறோம், நம்மளுக்கு ரொம்ப நாளா கொஞ்சம் ஹையர் எஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டே தாங்க இருந்துச்சு. எங்களுக்கு மேல இருக்க அதிகாரிகள் வந்து எங்களை வச்சு செய்யறாங்க, என்னன்னே தெரியல, நான் ஒண்ணுமே பண்ணல, என்னவோ உனக்கு பிடிக்கல அப்படின்றதுலாம் இருக்கு. பாத்தீங்களா? அதெல்லாம் அவங்க கொஞ்சம் சைலண்டா ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். அப்பா ரீதியா, அதாவது உங்களோட தந்தை ரீதியான ஆதரவு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். அப்பா வந்து ஒரு அன்யூஷுவலா ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமனார் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இவ்வளவு நாள் வரைக்கும் குத்தமையே கண்டுபிடிச்சிருந்த மாமனார் இப்ப அதிசயமா உங்களுக்கு அடடா நான் ஹெல்ப் பண்றேன், என் பொண்ணுக்காக, உனக்காக இல்லைனாலும் என் பொண்ணுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ்ஸா தாங்க நான் பாக்குறேன். கடன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ஓரியன்ட் பேங்க்குக்கு அப்ளை பண்ணீங்கன்னா டக்குன்னு கிளிக் ஆயிடும். கடன் வந்து ஈஸியா தேடி வரும். அதுக்கான காலகட்டம். நிறைய வந்து பாருங்க, நம்மளுக்கு எதிரிகள்லாம் இருந்தாங்க, அந்த எதிரிகள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே, இப்ப என்ன ஆனாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி எதிரிகள், மறைமுக எதிரிகள் அப்படின்றது நிறைய பேர் இருந்திருப்பாங்க. டைரக்ட் எதிரிகளும் இருந்திருப்பாங்க. அந்த டைரக்ட் எதிரிகள், மறைமுக எதிரிகள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து உங்களை கண்டுக்காம விட்டு போயிடுவாங்க. அட உடுப்பாங்க, இவனை பத்தி என்னத்தை பேசிட்டு, உங்களை பத்தி தேவையில்லாத பேசின 4 வாய் வந்து பாத்தீங்கன்னா அடங்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் மீனத்துக்கு இந்த ஒரு மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஃபேவரா இருக்குங்க. அதுக்கும் மேல இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கவங்க சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி மேல் வெற்றி அப்படின்றது ஒரு என்னங்க 7 நாட்டு சனியில இதெல்லாம் சாத்தியம் தானா அப்படின்னா சாத்தியம் தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நம்மளுக்கு ரொம்ப கெடுக்கணும்னு வந்து கங்கணம் கட்டியும் தெரியவும் உடம்பு முடியாம படுத்துட்டான். அவனால நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் படுத்துட்டதுனால நம்மளுக்கு ஒரே ஜாலி தான், நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். பெருசா வந்து இது எல்லா மாசமும் எதிர்பார்க்க கூடாது. அதாவது என்னோட காம்போ ப்ரெடிக்ஷன்லேயே நான் கொடுத்துருப்பேன். இந்த 5 மாச காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு ஓரளவுக்கு ஓகே, காம்ப்ரமைசிங் அப்படிதான் இருக்கு. பட் இந்த ஒரு மாசம் ஃபேவரா இருக்கு. ஓகேங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் வந்து பாருங்க 19ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வலி, தலைவலி, இந்த மைக்ரைன் அட்டாக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படியெல்லாம் வரும். கண் பாதிப்பு அப்படின்றது வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து நம்ம பர்ஃபெக்டா யோசிச்சு கரெக்டா தான் பேசியிருப்போம். அது வந்து என்ன ஆகும்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். தவறான புரிதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த 5 to, அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 19 வரைக்கும், 6 to 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு நாள் முன்னாடியே உஷாரா இருந்துக்கலாம். அது மற்றபடி பெரிய லெவல்ல இல்லை. செவ்வாய் என்ன பண்ணுவாரு? செவ்வாயினோட பேச்சு, செவ்வாய் வந்து டிரான்சிட் ஆயிருக்காரு. அவர் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருங்க. என்ன ஹெல்ப் பண்ணுவாரு? நம்ம செய்யற வேலையில சக்சஸ் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுப்பாரு. பொதுவாக வந்து பாருங்க, செவ்வாய் வந்து எப்பயுமே அவர் நல்லா இருக்காருன்னா நம்மளுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொலைங்கிடும். அதுதான் மண்ணை தொட்டா கூட பொண்ணாகும். இதெல்லாம் வந்து செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பிளஸ். ஸோ செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் இன் எவ்ரி திங் அப்படின்றத இந்த ஒரு மாசம் கொடுப்பாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து என்ன சொல்லுவாங்க, போற இடம்லாம் பரோட்டாக்கு ஆசைப்படக்கூடாது, டெய்லி பிரியாணிக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த கதையா
இந்த ஒரு மாசம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு, உடனே அடுத்த மாசம் லைஃப் லாங் இனி சக்சஸ் தானே அப்படின்னு ஒரு மாயை வலையிலலாம் நம்ம சிக்கிக்க கூடாது. இந்த ஒரு மாசம் நல்லா இருக்கு, பொதுவா நம்மளுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா அது கொஞ்சம் நீங்க வந்து பாசிட்டிவா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா ஆக்கிக்கிறதுக்கு உழைச்சிக்கோங்க. நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த நெகட்டிவ்ல மாட்டிக்காத மாதிரி சிக்கிக்காத மாதிரி அமைதியா இருங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, சரிங்களா? அடுத்து சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் ஆகுறாரு. இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் ஆகிறது எப்படி உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு ஆட்ல பார்ப்போமே, கரை நல்லது அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி சுக்கிரன் நீச்சம் ஆகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய வந்து பாருங்க இந்த நிறைய கடந்த சில மாதங்களாவே அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு, வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை, ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தொடருங்க. வீட்டில் நிம்மதி இல்லாமல் நிலைமை அப்படின்றதும் தொடரும். 100% இல்லை, ஒரு 25% குறையும். பட் சொசைட்டியில் நம்ம ரெஸ்பெக்ட் வந்து இழந்தோம் பார்த்தீங்களா, அந்த தலைக்குனிவு, அந்த ஒரு அவமானம் அப்படின்றது மாறும். நீங்க யாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு புரியக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு நீச்சம் ஆகிறதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா நீங்க யாரு அப்படின்றத மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. நல்லவன் தான்ப்பா, பாவம் தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டாங்க, அவன் தேமேன்னு இருக்கான், சும்மாவே அவனை வந்து ஒரு பேசும் பொருளை ஆக்கிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க வந்து பேசுவாங்க. அது உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் மீனம் இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமோகமா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான். இப்ப இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையும் எங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்து தாங்க. கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்ஜங்ஷன் ஆயில்ல, பெருசா வந்து வக்ரகதி இல்லை, எல்லாருமே சாதகமா இருக்காங்க, ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க. அப்படின்னா கூட நாங்க 10 விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல 8 நடந்துரும். ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க, என்னங்க ஓட அழற பொம்மையெல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா பாபரோட கன்ஜங்ஷன் ஆயிருக்கலாம், இல்லைன்னா தசா புத்தி சரியில்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. ஆனா அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சொல்ல முடியாது, 1 to 1 தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம், நாங்க எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. டீட்டெயில்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.